திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருக்கும் வீட்டில் 10 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருது. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த சோதனை நீடிக்க வாய்ப்பு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அந்த சோதனையானது தற்சமயம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த சோதனை நீடிக்க தொண்டர்கள் கூட்டம் கனிமொழி தங்கி இருக்கக்கூடிய வீட்டு முன்னால தொண்டர்கள் குவிய துவங்கியிருக்காங்க. அவங்க தமிழக அரசுக்கு எதிராகவும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி அந்த சோதனை நடக்கக்கூடிய வீடை முற்றுகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல கோஷம் அதிக சத்தத்தோட எழுப்பி கதவெல்லாம் பிடிச்சி தள்ள ஆரம்பிச்ச உடனே உள்ள இருக்கக்கூடிய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ கீதா ஜீவன் அவங்கள சமாதானப்படுத்தி இருக்காருங்க. அதனை அடுத்து தொண்டர்கள் தற்சமயம் அமைதியா இருக்காங்க. வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை குறித்து நம்ம இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் அங்க உள்ள எதுவும் அவங்க சந்தேகப்பட்டு வந்தபடியான எதுவும் கைப்பற்றப்படல. அதனால அங்க இந்த சோதனையானது முடிவடைஞ்சு தற்சமயம் கனிமொழிகிட்ட அவங்க வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த சிறிது நேரத்துல முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க. அமலா, இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த சோதனை நிறைவடைய வாய்ப்பு இருக்கிறது முரளி கணேஷ்? அதாவது இப்ப தற்சமயம் இந்த பகுதியில கொஞ்சம் பரபரப்புன்னு சொல்றதை விட கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்குது. போலீஸாரும் இந்த பகுதியில தற்சமயம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலைகள் அடிப்படையில பார்க்கும்போது இன்னும் சிறிது நேரத்துல சோதனை முடிஞ்சாலும் அதிகாரிகள் வெளியில வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால சோதனை முடிஞ்சிருக்கா, சோதனை தொடருதா அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய நமக்கு தாமதமாகத்தான் அந்த தகவல் கிடைக்கும். இந்த தொண்டர்கள் எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு பிறகுதான் சோதனை முடிஞ்சாலும் அதிகாரிகள் வெளியில வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் தற்சமயம் இருக்கிறது. நம்மளாங்க முரளி கணேஷ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் இந்த சோதனை குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது அவங்க தோல்வி பயத்துல இந்த சோதனை நடக்குது. அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல கனிமொழி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தொண்டர்கள் பணியாற்றி இருக்காங்க. இன்னைக்கு சரியா பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு பிறகு ஜோதிமணி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்த விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திருமதி ஜோதிமணி. இப்போ தற்போது கனிமொழி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். இல்ல தூத்துக்குடியில 14 பேர் துப்பாக்கி சூட்டு பலியானாங்க. தமிழகமே அதிர்ந்து போய் இன்னும் வெளியில வராத ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தூத்துக்குடியில எலெக்ஷன் நடக்கிறப்ப கனிமொழி ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், ஒரு கவிஞர், ஒரு சமூக செயற்பாட்டாளர், கலைஞரின் மகள் என்பதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடியவர். அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியானது. அவர் அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க அவருடைய வெற்றி வாய்ப்பை முறியடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தவறான பழி சுமத்திற்காக தான் இப்படி ஒரு ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டு மிக நிச்சயமா அரசியல் உள்நோக்கமுள்ள ரெய்டு. இதையெல்லாம் தாண்டி கனிமொழி மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறுவார். ஜோதிமணி, சற்று நேரத்திற்கு முன்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் வருமான வரித்துறை சோதனை என்பது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ஒரு கருத்தை முன்வைத்தார். ஒரு குற்றச்சாட்டையே ஊடகங்களில் முன்வைத்தார். அது குறித்து உங்களுடைய கருத்து? ஜோதிமணியுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், அங்க இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் என்ன? நீங்க உங்களுடைய தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். அதாவது தற்சமயம் தமிழக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி கொண்டிருந்த திமுக தொண்டர்கள் தற்சமயம் தமிழக முதல்வருடைய பெயரை சொல்லி அவருக்கு எதிராக கோஷம் எழுப்ப தொடங்கி இருக்காங்க. இந்த நேரம் ஆக ஆக தொண்டர்களுடைய வருகை இந்த பகுதியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பல பகுதிகளில் இருந்து வாகனங்கள் வந்துகிட்டு இருக்குது. இந்த ரைடு நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தற்சமயம் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த பகுதிக்கு இப்பதான் தனது ஆதரவாக விட வர்றாரு. ஏற்கனவே இங்க பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையில அவரும் தனது ஆதரவாளர்களோட கனிமொழியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். இதுதான் தற்சமயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரமலா. அந்த சோதனை எப்போது முடிய வரும் என்பது போன்ற எந்த தகவலும் இல்லையா முரளி கணேஷ்? அதாவது அந்த அவங்களுடைய வேட்பாளருடைய அலுவலகத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது சோதனை கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில இருக்குது. ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க.
இன்னும் சிறிது நேரத்துல சோதனை முடிஞ்சிரும்னு அவங்க நமக்கு சுமார் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால அந்த தகவலை சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வெளியில இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலையில ஒருவேளை சோதனை இப்ப முடிஞ்சிருந்தாலும் அதிகாரி தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்புல இருங்க. திமுகவை சேர்ந்த திரு ராசா இணைப்பில் இருக்கிறார் நம்மோடு. வணக்கம் திரு ராசா. தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வீட்டில் தற்போது வருமான வரி சோதனை 10 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய கருத்து? இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படுகிற நடவடிக்கை. இதெல்லாம் பார்த்து திமுக பயந்துராது. இதெல்லாம் பார்த்து நாங்கள் திமுககாரர்கள் யாரும் பயப்பட மாட்டார்கள். இதை வெற்றி கொள்வோம். இந்த அரசாங்கத்தை தூக்கிடுவதற்கான நாள் நெருங்கி விட்டது என்பதற்கான அடையாளம் தான் அதெல்லாம். எனவே இதை திமுக பொருட்படுத்தாது. இதற்கு நிச்சயமாக இதற்கு எதிர்வினை ஆற்றும். மிக விரைவில் வருமான வரித்துறை யாருடைய ஏவலாளாக செயல்படுகிறது என்பதை நாங்கள் சூழ்நிலை காட்டுவோம். இது வேண்டுமென்ற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் இது போன்ற ஒரு சோதனை நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இதை பார்க்கிறீர்களா? அதான் அரசியல் குறி வச்சு திமுக தான் தாக்குறாங்க. அதாவது அதிமுகவையும் மற்ற வேட்பாளர்களையும் குறி வச்சு தாக்குறதே இல்லை. வருவாங்க, சோதனை பண்ணுவாங்க, அதை பெரிய செய்தி ஆக்குவாங்க, மக்கள்கிட்ட கொண்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற அரசியல் நடவடிக்கை இது. அதை எப்படி எதிர்கொள்ளுமோ திமுக நிச்சயமாக எதிர்கொள்ளும். வேலூர் தொகுதி தேர்தலை பொறுத்தவரை குற்றம் சுமத்தப்பட்ட வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். தேர்தல் ரத்தாய் இருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று நம்மோடு இணைப்பில் கருத்தை பகிர்ந்து கொண்ட அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் இதுபோன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜெயக்குமார்லாம் ஒரு அரசியல் விற்பனரா? அவருடைய கருத்துக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு அவர் என்ன தேர்தல் அப்ப என்ன சொல்றாரு? தேர்தல் எதிர்பார்ப்போம்னா தேர்தல் ஆணையம் இங்க கண்ட்ரோல் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒத்துக்கிறார். அவ்வளவுதான். வருமான வரித்துறை கொடுத்த நன்றி. இணைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ராஜா. அடுத்ததாக முத்தரசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு முத்தரசன். தற்போது திமுக வேட்பாளர் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வருமான வரித்துறையை மத்திய அரசு தொடர்ச்சியாக அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையில் பச்சையாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வருமான வரித்துறையின் மூலமாக ஏற்கனவே பல ரெய்டுகள் நடந்திருக்கின்றன. மாநில அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், தலைமைச் செயலகம், ஒப்பந்தக்காரர்கள் என்ற பல ரெய்டுகள் நடந்திருக்கிறது. அந்த ரெய்டுகள் எல்லாம் பல ஆதாரங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த ரெய்டுகள் மூலியமாக அதிமுகவை பணி வைப்பதற்கு உள்ள முயற்சியை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டது. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது. இப்பொழுது எதிர்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 40 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மற்றும் சட்டப்பேரவை இடத்திலும் போட்டியிடுகிறது. அரசியல் எங்களுக்கு மிக மிக 100% சாதகமாக இருக்கிறது. 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களிலும் எங்கள் அணி வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட நிலையில் எங்கள் அணிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதிதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரும், மகளிர் அணி செயலாளரும், கவிஞரும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவரும், கலைஞருடைய மகளுமான கவிஞர் கனிமொழி அவருடைய தூத்துக்குடியில் அவர் தேர்தல் பணி ஆற்றுவதற்காக தங்கியிருந்த வீட்டை இன்றைக்கு வருமான வரி துறையினர் சோதனை இடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்த இணைந்த தோழமை கட்சிகளையும் கலங்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு நடத்தப்படுகிற சோதனையாகும். இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையமே மத்திய அரசாங்கத்திடம் சொல்லுகிற பொழுது வருமான வரித்துறையை தேர்தல் காலத்தில் எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்கிற
ஆலோசனையும் கருத்தையும் தேர்தல் ஆணையமே வழங்கியிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி திரு முத்தரசன். அடுத்ததாக புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு நாராயணசாமி. தற்போது தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்களது இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது குறித்த உங்களுடைய கருத்து. அந்த இப்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடி பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் கனிமொழி அம்மையார் வீட்டில் அவர் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையும் மற்றும் அதிகாரிகளும் உள்ள சோதனை செய்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது பழிவாங்கும் நடவடிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வீடுகளை அவர்கள் குறிவைக்கவில்லை, வருமான வரித்துறை சோதனை செய்யவில்லை. இதிலிருந்து மத்திய அரசு, நரேந்திர மோடி அரசு பாரபட்சமாக செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே வேலூர் பாராளுமன்ற தேர்தலை தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நிறுத்தியிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திட்டமிட்டு குறியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளையும் கலந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வருமான வரித்துறை ஏவிவிட்டு மத்திய அரசு இந்த வேலை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் எதிர்கட்சிகளை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் இருந்து வருகின்றன. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். குறிப்பாக இந்த தேர்தல் துறையானது ஏற்கனவே கொடுத்த அறிவிப்பின்படி பாரபட்சமின்றி வருமான வரித்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த விதிமுறையிலும் மீறி வருமான வரித்துறை செயல்பட்டு வருகிறது. நரேந்திர மோடியின் கைப்பாவையாக அவர் செயல்பட்டு வருகிறார்கள். இது இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை வெகு விரைவில் அம்பலமாகும். நாட்டு மக்கள் நரேந்திர மோடியையும் பாரதிய ஜனதா கட்சியும் வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்துல 39 இடங்களில் வேலூர்ல இப்ப தேர்தல் நடக்கல, தமிழகம் புதுச்சேரி சேர்ந்த 39 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும். அகில இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு நாராயணசாமி.